இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக IRGC என்கிற ஈரானுடைய ராணுவ பிரிவு ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குறுகிய தூர ஒரு ஏவுகணை மூலமாகத்தான் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மீது குறுகிய தூர ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணை 7 கிலோ அளவுக்கு வெடிமருந்துகளை சுமந்து வரக்கூடியது, 15.4 பவுண்டுகள் அளவுக்கு வெடிமருந்துகளை சுமந்து வரக்கூடியது. அப்படி வந்து தான் அவருடைய அறையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அவர் ரூம் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவோடு சேர்ந்து செய்த குற்றம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு புகைப்படத்தை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புகைப்படம் தான் அந்த புகைப்படம். இந்த மாதிரியான ட்ரோன்ல தான் அவங்க அட்டாக் பண்ணினதாக இன்றைக்கு ஈரானுடைய மிலிட்டரி அறிவித்திருக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏவுகணை இருக்கிறது, 15 பவுண்ட் அளவுக்கு 7 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணை மூலமாகத்தான் அந்த அட்டாக் நடத்தப்பட்டதாக ஈரானுடைய ராணுவம் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட கட்டுரையில் வரக்கூடிய செய்திகள் பொய், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஈரானுக்கான ஹமாஸினுடைய பிரதிநிதியும் இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஈரானுடைய ராணுவமே IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நியூயார்க் டைம்ஸ் மீண்டும் சொல்லி இருப்பது பொய் என்று அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கம் இஸ்மாயில் ஹனியா ஒரு ரூம்ல இருந்த நேரத்தில் பல மாதங்களுக்கு முன்பதாக, 2 மாதங்களுக்கு முன்பதாக அதுக்குள்ள கொண்டு வந்து வெடி மருந்துகளை வச்சுட்டு போனதாக சொல்லி இருக்கிறாங்க. அது பச்சை போய் அப்படி ஒன்று நடக்கல. மேல நான் முன்னாடி காட்டின அந்த விதமான ஏவுகணை தாக்குதலால் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய ராணுவம் ஒரு செய்தியை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஹாலித் அல் கதூமி என்று சொல்லக்கூடிய ஹமாஸினுடைய ஈரானுக்கான பிரதிநிதி, இவர் ஈரானில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அன்றைக்கு இரவு நடந்தது என்னன்னா, இஸ்மாயில் ஹனியா தங்கிய அதே ரூம்ல தான் நானும் தங்கி இருந்தேன் என்று சொல்லிட்டு இன்றைக்கு அல் ஜதீத் செய்தித்தாளுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பேசியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு பாரிய வெடிச்சத்தம் கேட்டதோடு நானும் என்னுடைய ரூமை திறந்து ஏதாவது பூமி அதிர்ச்சி நடைபெற்று விட்டதா, அது இடி விழுந்த மாதிரி சத்தம் ஒன்றாக இருந்துச்சு, அதனால நான் ஜன்னலை திறந்து பார்த்தேன், பார்த்த நேரத்தில் வெளியில கடும் சூடாக இருந்தது, மழை பெய்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் உடனடியாக எங்களுக்கு தகவல் கேள்விப்பட்டு நான் 4வது மாடிக்கு ஓடிய போது அங்கே எங்களுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். வெளியில் இருந்து வந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் மூலமாகத்தான் அந்த கொலை நடந்திருந்தது. நான் பார்க்கும் போதே எனக்கு அதுதான் புரிந்தது. ஆனாலும் IRGC அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முழுமையான ராணுவ ரீதியிலான தெரிவிப்புகளை அவர்கள் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அவர் மிக தெளிவாக இந்த செய்தியை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் IRGC ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறாங்க. IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இதுதான். ஆனால் இந்த வீடியோ எதுக்காக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, இப்படித்தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்பதற்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த தாக்குதல் என்று அர்த்தம் இல்லை, எப்படி அந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்பதற்காக காட்டுறாங்க. இப்படி பாருங்க, அதாவது ஒரு ட்ரோன் இப்படித்தான் போயிருக்குங்கிறாங்க. இப்படி ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டு, பழைய பில்டிங் ஒன்று, அவங்க அதை ஒரு சித்தரிப்பு காட்சியாக காட்டுறாங்க. இந்த மாதிரி ஜன்னல் வழியாக அது உள்ள போகுது, இந்த உள்ள போய் இப்படித்தான் அது தாக்குதல் நடத்தி முடியாது, அந்த பகுதி உடைகிறது என்று சொல்லி எப்படி இந்த அட்டாக் நடந்திருக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த தகவல் தான். இது நாளைக்கு இதனுடைய விசாரணை அப்டேட் ஆகும்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இல்லை. இதுவரைக்கும் அவங்க தந்திருக்கக்கூடிய தகவல்களில் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டது இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லித்தான் காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய கொலை தொடர்பாக ஈரான் முழுவதும் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டு பல நூற்றுக்கணக்கானவர்கள் தூக்கப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பல நூற்றுக்கணக்கானவர்களை உடனடியாக அங்கிருக்கக்கூடிய ஈரானுடைய ராணுவம் கைது செய்து வருவதாகவும், குறிப்பாக IRGC கண்ட்ரோலுக்குள்ளே இருந்த குறித்த கட்டிடத்துக்குள்ளே பாதுகாப்புக்கு இருந்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்களுடைய அத்தனை உபகரணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து இஸ்ரேலுடைய உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்கிற தேடுதல் நடவடிக்கைகளும் ஈரானுக்குள் நடைபெற்று வருகிறது. ஒன்று மட்டும் நிச்சயம் என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், உள்ள இது மாதிரி கேஸுகளில் ஈரானில் எவன் மாட்டினாலும் அவங்களுக்கு கைமாதான், தூக்குல போட்டுருவாங்க அவங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டலாம். பயங்கரவாத குற்றச்சாட்டுக்கெல்லாம் அதுதாங்க சரியான தீர்வு. அதை செஞ்சுட்டு
செஞ்சிட்டாலே இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி எவனெல்லாம் பொதுமக்களை கொள்றதுக்கு வேலை செய்கிறானோ, அப்பாவிகளை அழிக்கிறானோ, அந்த மாதிரி பயங்கரவாதிகள் உடனடியாக அவர்களுக்குரிய தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டால் பயங்கரவாதமே இல்லாது ஒளிந்துவிடும். அந்த மாதிரி ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எடுத்து அதை மரண தண்டனை விதிச்சிருவாங்க. இன்றைக்கு பல பேரை அவர்கள் கைது செய்து வருவதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது.